துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகாக தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் நண்பர்களிடமிருந்து கிடைக்கப்பெறுவீங்க. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஆன்மீகம், சேவை காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க. வியாபாரம், உத்தியோகம் அப்படிங்கிறது சுமாராகத்தான் இருக்கும். தேவையற்ற பொருட்களுக்காக பணங்களை செலவு செய்யவும் நேரிடலாம். உறவினர்களிடமிருந்து சுப நிகழ்ச்சிக்கான அழைப்புகள் வரும். வருமான வழிகள் அதிகரிக்கலாம். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். எடுத்த காரியங்கள் குறித்த நேரத்தில் முடியும். வியாபாரம், உத்தியோகத்தில் சரியான நேரத்தில் முடிவெடுத்து லாபம் பெறுவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். புதிய காரியங்களை தொடங்கி சரியான நேரத்தில் முடிச்சிடுவீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வை நோக்கி செல்லும். இன்றைய நாள் தினமும் பணவரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகின்றது. உறவினர்களிடமிருந்து மதிப்புமிக்க தகவல்களை பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீங்க. தொழில், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களை கடந்து வருவீங்க. இந்த கலவையான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. தொலைதூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தேவைப்படும் நேரத்தில் குடும்பத்தினரின் உதவி கிடைக்காமல் சிரமப்படுவீங்க. பழைய கடன்களை அடைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழில், உத்தியோகத்தில் உற்சாகமற்ற சூழல் நிலவும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். நீங்கள் தொடங்கிய பணிகள் மந்தமாகவே நடக்கும். தொலைதூர பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. வியாபாரத்தில் உழைப்பு அதிகமாகவும் செய்யலாம். வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் கைக்கு வராததால் ஏமாற்றம் அடைவீங்க. வீண் செலவுகள் அதிகரிக்க செய்யும். தொழில், உத்தியோகத்தில் மற்றவர்களிடமிருந்து எதிர்பாராத தகவல்களை கேட்கவும் நேரிடலாம். நெருங்கியவர்களிடமிருந்து சுபகாரியங்களுக்கான அழைப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்தி லாபம் காண்பீங்க. சொத்து வாங்குவது, விற்பதில் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் தங்களுக்கு பயன்படும். தொழில், உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் நிலவும். புதிய தொழில் தொடங்குவதில் இருந்த தடைகளும் விலகப் பெறும். முக்கிய விஷயங்களில் நீங்கள் யோசனைகள் செயல்வடிவம் பெறும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் புது யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சமூகத்தில் பெரியவர்களினுடைய பழக்கம் விரிவடையவும் ஆரம்பிக்கலாம். உறவினர்கள், நண்பர்களுடன் இருந்த சண்டைகள் தீர ஆரம்பிச்சிடும். தொழில், உத்தியோகத்தில் பணிச்சுமையில் இருந்த நிம்மதி வருவீங்க. சகோதரர்களுடன் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம். நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவும் செய்யலாம். தொழில், வியாபாரம் மந்தமாகவே நடைபெறும். தங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் வேலைகள் சரியான நேரத்தில் முடியாததால் மன உளைச்சல் ஏற்படலாம். புதிய கடன் வாங்க முயற்சி செய்வீங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் மந்தமாகவே நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். நிதி நிலைமை சுமாராகவே இருக்கும். மன அமைதிக்கு கோவிலுக்கு செல்வது ரொம்ப நல்லது. வியாபாரம், உத்தியோகம் சுமாராகவே இருக்கும். சமூகத்தில் பெரியவர்களிடமிருந்து அரிய அழைப்புகள் வந்து சேரலாம். சில சர்ச்சைகள் தொடர்பாக நெருங்கியவர்களிடமிருந்து முக்கிய தகவல்கள் கிடைக்க பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடியே முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் நிலவும் ஆரம்பிக்கும். உறவினர்கள், நண்பர்களினுடைய செயல்கள் தங்களை சற்று சங்கடப்படுத்தலாம். அதிக உழைப்புக்கு பின்னரே வேலைகள் முடியும். வீட்டிலையும் வெளியிலையும் சூழல் எதிராகவே இருக்கும். உடல்நல குறைபாடுகள் தங்களை தொந்தரவும் செய்யலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் அவசரப்பட்டு பேசுவது நல்லதல்ல. குடும்ப விஷயங்களில் தங்கள் யோசனைகளை செயல்படுத்துவீங்க. பயணங்களின் போது புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய காரியங்களை தொடங்கி சரியான நேரத்தில் முடிச்சிடுவீங்க. பழைய நண்பர்களுடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்பீங்க. வியாபாரம், உத்தியோகத்தில் மேலும் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் மனதில் தெம்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் சேர வாய்ப்புகளும் இருக்கு. திறமைகள் அதிகரிக்கும். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்குங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில்
வாழ்க்கையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிலை உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. எது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வாழ்க்கை செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம்.